தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் நினைவு தினத்தை முன்னிட்டு கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக இன்று அதிகாலை முதலே தொண்டர்கள் வரத் தொடங்கியுள்ளனர். அவர்கள் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தபடி பேரணி நடத்த இருந்த நிலையில் அந்த பேரணிக்கான அனுமதியை வழங்க காவல்துறையினர் மறுத்துள்ளனர். காவல்துறையினரும் தேமுதிகவினரும் முன்னதாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். துணை பொதுச் செயலாளர் LK சுதீஷுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளரிடம் பேசிய LK சுதீஷ், தொண்டர்களோடு ஆலோசித்து 10 நிமிடங்களில் முடிவு தெரிவிக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார். தற்போது காவல்துறையினர் தேமுதிகவினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் தேமுதிக தொண்டர்களும் நினைவு தினத்தில் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அதிகாலை முதலே வரத் தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் பேரணிக்கு அனுமதி மறுத்த விவகாரம் அங்கு சற்று சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறதை காட்சிகள் வாயிலாக பார்க்க முடிகிறது. காவல்துறையினருக்கும் தேமுதிகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. கடைசி நிமிடத்தில் அவர்கள் அனுமதி மறுத்திருப்பதாக தேமுதிகவினர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்தன், தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்கு? அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் என்னவா இருக்கு? தள்ளுமுள்ளு நடக்குது அப்படிங்கறத காட்சிகளையே பார்த்து புரிஞ்சுக்க முடியுது. நீங்க கள தகவல்களை சொல்லுங்க. பிரியதர்ஷினி, தற்போது நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தடையை மீறி செல்லக்கூடிய காட்சியை, பேரணி செல்லக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவருடைய இளைஞரணி செயலாளர் இருக்கக்கூடிய அவருடைய விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன், அதே போன்ற கட்சியுடைய துணை செயலாளர், அதே போன்ற துணை செயலாளர் மற்றொரு செயலாளர்களுடைய பார்த்தசாரதி, மாவட்ட கழக செயலாளர்கள் என அனைவரும் தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் திட்டமிட்டபடி அவர்கள் பேரணியே செல்லக்கூடிய காட்சியை தான் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதே போன்று கட்சி மாவட்டத்தில் நிர்வாகிகள், பல்வேறு மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகளும் அவருடைய படைசூட தற்போது செல்கிறார்கள். காவல்துறையினர் தற்போது அவர்களை தடுத்து வருகிறார்கள். கூட்டம் அதிகமாக இருப்பதன் காரணமாக அவர்கள் காவல்துறையினர் கட்டுப்படுத்துவதற்கு கொஞ்சம் சிரமம் இருக்கிறது. ஏன்னா அதையும் மீறி தற்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து தற்போது மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பேரணிகள் நள்ளிரவு வரை அனுமதிக்கு கொடுக்கப்படும், திடீரென்று அனுமதி மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில தடையை மீறி தற்போது அவர்கள் பேரணியை செல்லக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட காவல்துறையினர் 1200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்க இருக்கக்கூடிய நிலை தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அதையும் மீறி தற்போது பேரணியாக செல்லக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கோம். காவல்துறையினர் கைது செய்வதற்காக 10க்கும் மேற்பட்ட பேருந்துகளை கொண்டு அமர்த்தியிருக்கிறார்கள். ஆனா அதையும் தற்போது காவல்துறையினர் அவர்களால் கைது செய்ய முடியவில்லை. ஒரு கட்டுப்பாட்டை மீறி தற்போது பேரணி செல்கிறது. காவல்துறையினர் தற்போது காவல்துறை தடையை மீறி தற்போது பேரணி செல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. பிரியதர்ஷினி, அந்த காட்சியை நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கட்சியுடைய நிர்வாகிகள், மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், தற்போது கட்சியுடைய இளைஞரணி செயலாளர்களுடைய விஜய் பிரபாகரன், அதே போல சண்முக பாண்டியன், கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அனைவரும் தற்போது இங்க முன்னாடியே நடந்து செல்லக்கூடிய காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. தொண்டர் அணி அவருடைய படைசூட சென்று கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையை கண்டித்து போலீஸ் அராஜகம் ஒழிக என்று அவர்கள் கோஷங்கள் எழுப்பக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. அதே போல பிரேமலா விஜயகாந்த் இங்க வரும்பொழுது இதற்கு முன்னாடி தொண்டர்கள் கொஞ்சம் அமைதி காத்து அவர்கள் என்ன முடிவெடுக்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருந்துச்சு. ஆனா அவர்கள் திட்டமிட்டபடி நாங்கள் பேரணி செய்வோம், பேரணி நடத்துவோம் என்று முடிவு செய்து தற்போது பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது பேரணியாக செல்கிறார். இதற்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்கு அவருடைய பேனர், 100 மீட்டர்னா ஒரு தொடக்கத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய முதல் படத்திலிருந்து இறுதியாக அவர் நடித்த படம் வரை உள்ள புகைப்படங்கள் பொறிக்கப்பட்டு ஒரு 100 மீட்டருக்கு மேலான பேனர்கள் கட்டமைக்கப்பட்டது. அந்த பேனர்கள் எடுத்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். தற்போது துணை செயலாளர், கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் செல்லக்கூடிய நிலையில கட்சியினுடைய கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்ட நபர்கள்
பேரணியில் வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அவருடைய காவல்துறையினர் வந்து தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல்துறை அதிகமாக குவிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது அவர்கள் தடையை மீறி தொண்டரணிகளுடைய கட்டுப்பாட்டுகளோ தற்போது அவர்கள் நடந்து சென்று வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை. முதலாம் ஆண்டு குரு பூஜை விழாவையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அழைப்புகள் நேரடியாக கொடுக்கப்பட்டது. குறிப்பாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அனுமதி கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போன்று மற்ற கட்சியினுடைய தலைவர்களுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. இன்று எல்லாரும் வருவதாக உறுதியளித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது பேரணியானது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அனுமதியை மீறி தேமுதிகவினர் பேரணியில ஈடுபட்டு இருக்க காட்சிகளை தான் பாக்குறோம். கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன்.